வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 3 ஹிந்தி சாப்டர் நம்பர் 6 பீர்பால் கி கிச்சடி. பீர்பாலோடைய கிச்சடி. பீர்பால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய அரசவையில் இருந்த ஒரு அமைச்சர் தான் வந்து பீர்பால். கிச்சடின்னா என்னென்னா நம்ம சவுத் இந்தியாவில் பொங்கல் சொல்கிறத நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சுனோ கஹானி, கதை கேளுங்க. अकबर के दरबार में अनेक विद्वान थे. அக்பருடைய தர்பார் மீன்ஸ் அரசவை, கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனேக் வித்வான், நிறைய மேதைகள் ஸ்காலர்ஸ் வந்து இருந்தாங்க. தேர் வாஸ் மெனி ஸ்காலர்ஸ் இன் அக்பர்ஸ் கோர்ட். பீர்பால் உன்ஹி மே சே ஏக் தே. பீர்பால் அவங்களில் ஒருத்தராக இருந்தார். பீர்பால் வாஸ் ஒன் ஆஃப் தெம். वे अपनी चतुराई के लिए बड़े प्रसिद्ध थे. அவர் வந்து அவருடைய சத்துராயி மீன்ஸ் கிளவர்னஸ், பிரசித்த மீன்ஸ் ஃபேமஸ். அவருடைய கிளவர்னஸ்னால ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஹி வாஸ் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிளவர்னஸ். वे अपनी चतुराई से वे बादशाह को भी हरा देते थे. பாத்ஷாக் மீன்ஸ் கிங், ஹரா மீன்ஸ் டிஃபீட். அவருடைய கிளவர்னஸ்னால சம்டைம்ஸ் வந்து கிங்கையும் வந்து டிஃபீட் பண்ணிடுவார், தோற்கடிச்சிடுவார், அந்த ராஜாவையே கூட தோற்கடிச்சிடுவார். ஹீ டிஃபீட் சம்டைம்ஸ் த கிங்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிளவர்னஸ். अकबर और बीरबल के बारे में अनेक कहानियाँ प्रसिद्ध है. अकबर and बीरबलोடைய many stories, अनेक कहानियाँ means many stories, ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்கும். அக்பர் அண்ட் பீர்பால் ஸ்டோரிஸ் ஆர் வெரி ஃபேமஸ். லோகோங் உன்ஹே படே சாவ் சே சுன்தே சுனாத்தே ஹே. லோகோங் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியை வந்து கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பீப்புள் interested to listening and hearing the stories. एक बार की बात है. once upon a time, ஒரு முறை அக்பர் கிசி गाँव से होकर जा रहे थे. அக்பர் வந்து பார்த்திங்கன்னா காவுக்கு, காவ் மீன்ஸ் வில்லேஜ், ஜா மீன்ஸ் கோயிங், ஒரு வில்லேஜ்க்கு வந்து போயிருந்தார். அக்பர் கோ டு எ வில்லேஜ். ஷர்தி கா தின் தே. ஷர்தி மீன்ஸ் வின்டர், அது ஒரு வின்டர் சீசன். இட் வாஸ் வின்டர் डे. गाँव के लोगों आग जलाकर उसके चारों और बैठे बातें कर रहे थे. गाँव लोगोंना विलेज पीपल्स வந்து பார்த்திங்கன்னா आग जलाकर, आग जलाकर மீன்ஸ் லைட்டிங் த ஃபயர், நெருப்பு மூட்டி, சாரோங் அதாவது அதை சுற்றி சரவுண்ட் பண்ணி, பைட்டேங் பாத்தேங், பைட்டேங் மீன்ஸ் சிட்டிங், பாத்தேங் மீன்ஸ் டாக்கிங், அந்த நெருப்பை சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. த வில்லேஜ் பீப்புள் லைட் த ஃபயர் அண்ட் சிட்டிங் அரவுண்ட் இட் டாக்கிங் and टॉकिंग. जब बादशाह अपने साथियों से साथ वहाँ पहुँचे तो एक व्यक्ति कहा. ஜப் மீன்ஸ் வென். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ஷாக் அந்த கிங் வந்துட்டு அவருடைய சாத்தியம் கூட இருக்கவங்களோட வந்துட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருந்தார். பகுஞ்சே மீன்ஸ் ரீச்சிங். ஏக் வியக்த் மீன்ஸ் பர்சன், ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. கஹு மீன்ஸ் சொல்கிறது. அக்பர் ரீச் தட் பிளேஸ். எ பர்சன் டெல்லிங் லைக். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்களோட வந்து வந்திருக்காங்க. இந்த பர்சன் தான் வந்து நெருப்பு மூட்டிட்டு அந்த கூட உட்காந்துருக்கவங்களோட பேசிட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராத் கஹ் ரஹா தா कि मैं यमुना की पानी में रात पर गड़ा रख सकता हूँ. நான் வந்துட்டு யமுனாவுடைய பானி, அதாவது யமுனா நதி நீரில் வந்து ராத்து பர் கடா, நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு நின்றுட்டுருப்பேன். கடா மீன்ஸ் ஸ்டாண்டிங், ராத்து பர்னா ஹோல் நைட்டை வந்துட்டு என்னால் நிற்க முடியும்னு சொல்கிறாங்க. யமுனா நதி நீரில் ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் நின்றுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்பருடைய அரண்மனை, பேலஸ், அக்பர்ஸ் பேலஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் வந்து எரிஞ்சிட்ருக்கு, லைட் வந்து விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கு.
अकबर को इस बात का विशेष विश्वास नहीं हुआ. அக்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் விஸ்வாஸ் நம்பிக்கை வந்து கிடையாது, நாட் பிலீவ். அக்பர் was not believed that person tells. उन्हें इस वाक्य से वह की यदि तुम सारी रात पानी में गड़े रखे तो मैं तुम्हें तैली पर मोहरें इनाम में दूंगा. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த வாட்டரில் வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தைலி பேர் மொஹரேங் இனாம், தைலினா என்னென்னா பேகு, மொஹரேங் மீன்ஸ் பொற்காசுகள், காயின்ஸ் வந்துட்டு இனாமாக தரேன்னு சொல்லி, அதாவது ரிவார்டாக தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் யூ ஸ்டாண்ட் இன் த வாட்டர் ஹோல் நைட் ஐ வில் கிவ் எ பேக் ஃபுல் ஆஃப் காயின்ஸ். வகு மான் கயா, அந்த பர்சன் வகுன்னா என்னென்னா ஹி அக்ரீட் தட், அவர் சொன்னதை அந்த அக்பர் சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். ஹி அக்ரீட் தட். அகலி ராத் வகு வியக்த், அகலி ராத்னா நெக்ஸ்ட் நைட்டு, வகு வியக்த் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா யமுனாக்கே டண்டேஜல் மீன்ஸ் கோல்டு வாட்டரில் பூரி ராத் கடா ரஹா ஹோல் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தாங்க. பிரஹாத் வகு பாத்ஷா கே தர்பார் மே ஆயா. பிரபாத் மீன்ஸ் மார்னிங் வந்துட்டு பாத்ஷாவுடைய தர்பார் அரசவைக்கு வந்து வராரு. நெக்ஸ்ட் நைட் த பர்சன் ஸ்டாண்டிங் இன் யமுனா கோல்டு வாட்டர். மார்னிங் ஹீ கேம் டு த அக்பர்ஸ் கோர்ட். பிரபாத் மீன்ஸ் மார்னிங். பாத்ஷாஹ் நே ஆச்சரிய சே பூச்சா. பாத்ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தோட சர்ப்ரைஸோடு கேட்குறாங்க. தும் இத்தனி ஷர்தி மே சாரி ராத் பானி மே கைசே கடை ரகே. நீங்கள் இவ்வளோ கோல்டில் வின்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ராத் ஹோல் நைட்டும் அந்த வாட்டரில் எப்படி நின்றுட்டு இருந்தீங்க, கைசே ஹவு யூ ஸ்டாண்ட். The king asked with surprise how to stand in the cold water at whole night in the winter season. உஸ்னே பிரணாம்தா உத்தர் தியா. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரமாம்தான்னா என்னென்னா பொலைட்டாக. ஹீ ரிப்ளைட் பொலைட்லி. மகாராஜா ஆப்கோ ராஜ்மஹால் சே தீபக் கா பிரகாஷ் ஆ ரஹாத்தா. உங்களோட, அதாவது மகாராஜான்னு சொல்லி கூப்பிட்டு, ஆப்கோ ராஜ்மஹால் உங்களுடைய பேலஸில், ராஜ்மஹால் மீன்ஸ் பேலஸில் வந்து இருக்கிற தீபக் அந்த விளக்கு லைட்டோடைய பிரகாஷ் வெளிச்சத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. மே உசே தேக்தே ஹுயே சாரி ராத் பானி மே கடா ரஹா. அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தேக்தேன்னா பார்த்துக்கிட்டே, சாரி ராத் பானி மே கடா ரஹா அதை பார்த்துட்டே வந்து ஹோல் நைட்டும் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். Your Majesty, the lamp from your palace, the light was coming. I looked that and stand in the water at whole night. बादशाह ने कहा, तो तुम मेरी दीपक की गर्मी के कारण ही सर्दी से पच तक. உங்களுக்கு பாஷா கிங் வந்து என்ன சொல்கிறேன்னா, கிங் said, so heat of my lamp you may survive, you will not be get any rewards. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அந்த லைட்டோடைய கர்மி ஹீட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்தி அந்த கோல்டு வின்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தீங்க. தும் கோயி இனாம் நஹி தியா ஜாயேங்கா. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இனாமும் கிடையாது, நீங்கள் போகலான்னு சொல்லி அமுச்சிடுறாரு. ரிவார்ட்ஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் போகலாம். யூ வில் நாட் கெட் எனி ரிவார்ட்ஸ். பகுத் துக்கி ஆயாத். பகுத் துக்கி ஹுவா. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேட் ஆகிடுச்சு. ஹி வாஸ் வெரி சேட். உதாஸ் ஹோக்கர் சல் கயா. டிசப்பாயிண்ட், உதாஸ் மீன்ஸ் டிசப்பாயிண்டோட அங்கேருந்து போயிட்டாரு. ஹி வாஸ் வெரி சேட் அண்ட் வெண்ட் டிசப்பாயிண்டட். உஸ் சமய் பீர்பால் பி தர்பார் மே உபசிதத் தே. அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீர்பாலும் தர்பாரில் வந்து உபசித்தத் ப்ரெசண்ட்டாக இருந்தார். உபசித்தத் மீன்ஸ் ப்ரெசண்ட். At that time बीरबल were also present in the court. उन्होंने सोचा इस दुखी व्यक्ति की सहायता करनी चाहिए. அவர் வந்து நினச்சாரு, he thought
டு ஹெல்ப் த பர்சன். அவர் வந்து அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்க. दूसरे दिन बीरबल दरबार में नहीं आया. செகண்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பீர்பால் வந்து அந்த அரசவைக்கு வரல, கோர்ட்டுக்கு வந்து வரல. பீர்பால் डिड नॉट कम टू द कोर्ट. अकबर को चिंता हुई कि कहीं बीरबल बीमार तो नहीं पड़ा गए. அக்பர் வந்து சிந்தானா சேட் ஆகிட்டு, கவலை ஆகிட்டு. பீமார் மீன்ஸ் ஃபீவர் ஆர் இல்னஸ். பீர்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீமார் ஃபீவர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்ஹோனே பீர்பால் கோ புலாயா பேஜா. ஸோ வந்து என்ன பண்ணுறாருனா பீர்பாலை வந்து புலாயா மீன்ஸ் கால் பண்ணுற கூப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேஜா ஒருத்தரை சென்ட் பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. பீர்பால் டிட் நாட் ஃபால் ஆன் த இல், sent a person to call him. बीरबल ने कहलवाया कि मैं खिचड़ी पका रखा हूँ, पक जाने पर दरबार में उपस्थित हो जाऊँगा. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீர்பால் என்ன சொல்கிறாருன்னா கூப்பிட வந்தவர்கிட்ட, கஹல்வாயானா கால் அவுட், யார் வந்து கூப்பிட வந்தாங்களோ அவங்கக்கிட்ட, மே கிச்சடி பக்கா ரகா ஹூ, நான் வந்து கிச்சடி வந்து பக்கா மீன்ஸ் குக்கிங், கிச்சடி வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். பக் ஜானே பர், குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ஆஃப்டர் குக்கிங், மே உபசித்து ஹோ ஜாவுங்கா, நான் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. பீர்பால் செட், ஐ எம் குக்கிங் கிச்சடி, வென் இட் குக் ஐ வில் பி ப்ரெசென்ட் இன் த கோர்ட். अगले दिन बीरबल को फिर दरबार में ना देकर बादशाह ने कुछ सोचा. நெக்ஸ்ட் டேயும் வந்து பார்த்திங்கன்னா பீர்பால் வந்துட்டு கோர்ட்டுக்கு வரல. நெக்ஸ்ட் டே ஆல்சோ பீர்பால் நாட் கம் டு த கோர்ட். फिर वे बोली, चलो स्वयं की चलकर देखी बीरबल कैसे खिचड़ी पका रखा. கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, த கிங் செட், கம் லெட்ஸ் கோ செக் த பீர்பால் ஹவு ஹீ குக் த கிச்சடி. அந்த கிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வயம் செல்ஃபாகவே போய் செக் பண்ணலாம், பீர்பால் வந்து எப்படி கிச்சடி வந்து குக் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வராங்க. जब बादशाह बीरबल के यहाँ पहुँच तो उन्होंने देखा कि एक बहुत लंबे पांस के ऊपरी सिर पर एक हांटी लगती हुई है. அப்போ வந்து அவர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பீர்பாலோட இடத்துக்கு வந்து பகுஞ்சி ரீச் ஆகிட்டார். தென் பார்க்குறாரு, ஏக் பகுத் லம்பி பான்ஸ், ஒரு பெரிய குச்சியோடைய முனையில், ஊப்பரினா எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பர், அதோடைய உச்சியில் வந்து ஏக் ஹாண்டி லட்கி ஹுயி, ஒரு பானையை வந்து, ஹாண்டி மீன்ஸ் பானையை வந்து ஹேங் பண்ண விட்டுருக்காரு. ஹாண்டி சே பகுத் நீச்சே பூமி பர் பகுத் தோடி சி ஆக் ஜல் ரஹி ஹே. ஹாண்டிக்கு நீச்சே, அந்த பானைக்கு கீழே, ரொம்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா பூமியில், பகுத் தோடி சி ஆக், ரொம்ப கம்மியான, தோடினா லிட்டில் பிட் வந்து நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. A king reached the Birbal place. He saw one pot is hanging upper part of the bamboo sticks. Little fire is under the pot. It is so far them the pot. बादशाह ने हैरानी से पूछा. பாஷாக் அந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க்டு வித் சர்ப்ரைஸ். கிங் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து கேட்குறாரு, ரொம்ப ஆச்சரியமாயிட்டு கேட்குறாரு. பீர்பால் பலா யஹ் கிச்சடி கைசே பக் சக்தி ஹே, இந்த கிச்சடி வந்து எப்படி குக் ஆகும். ஹாண்டி தோ ஆக் சே பகுத் தூர் ஹே, அந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. த பாட் இஸ் ஸோ ஃபார் த ஃபயர், ஹவ் இட் இஸ் குக். ஸோ ஸ்டிக்கோடைய ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட் இருக்குது, நெக்ஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஃபயர் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. बीरबल ने उत्तर दिया. बीरबल வந்து ரிப்ளை ஆன்சர் பண்ணுறாரு. हुजूर, अगर वह व्यक्ति राजमहल के दीपक की गर्मी के
शहरे सारी रात ठंडे पानी में गड़ा रख सकता हो तो इस आग से मेरी खिचड़ी क्यों नहीं पक सकती. கிங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீர்பால் வந்து ரிப்ளை பண்ணுறாரு ஹுசூர்னா அந்த கிங்கை வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு வேர்டு. அகர் வியக்த் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனுக்கு ராஜ்மஹால் அந்த பேலஸில் இருந்த தீபத்தோடைய ஹீட்னால், கர்மி மீன்ஸ் ஹீட்னால் வந்து பார்த்திங்கன்னா சாரி ராத் டண்டே பானி ஹோல் நைட்டும் வந்து அந்த கோலான வாட்டரில் வந்து நிற்க முடியும்னா இஸ் ஆகுசே இந்த ஃபயர்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சடியை குக் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இஃப் த பர்சன் கேன் ஸ்டே வின் த வார்ம் ஆஃப் த lamp ஃப்ரம் த பேலஸ் தென் த ஃபயர் ஒய் கான்ட் குக் மை கிச்சடி. अकबर को बात समझा में आया गई. அக்பருக்கு வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அங்கே பீர்பால் வந்து என்ன சொல்ல வராருன்றதை அக்பர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்பர் அண்டர்ஸ்டுட் த மேட்டர். उन्होंने दूसरे दिन उस व्यक्ति दरबार में बुलाया और बड़े सम्मान के साथ उसे मोहरे के तैली बेटें कर दी. அக்பர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த பர்சனை வந்து கூப்பிட்றாரு. புலாயா மீன்ஸ் கூப்பிட்றது, கால் பண்ணுறது. படே சன்மான் நிறைய சன்மானங்கள் கொடுத்து அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா எ பேக் ஃபுல் ஆஃப் காயின்ஸ் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பர்சனை கூப்பிட்டு பேக் ஃபுல் ஆஃப் காயின்ஸை கொடுத்து சன்மானமாக அனுப்பி வைக்கிறாரு. ரிவார்ட்ஸ் கொடுத்து சென்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ.